எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்ம கோவத்தில் இருக்கீங்க. இந்த சாரி சாரி சொல்கிறது தப்பு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. சாரி சொல்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான். அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், சாரி சொல்கிறதுனால ஃபீல் பெட்டர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ தெரியல. ஓகேவா? சரி, ஆக்சுவலி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸ் அலைச்சல், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் டயர்டு, ஹெவியாகவே இருக்குது, ரொம்பவே டயர்டு. இன்றைக்குமே நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது 8:40. ஸோ ஒன்றும் முடியல, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஸோ இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சு. எஸ், 11:10. வேறு வழியில், இன்னும் ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ஓட்டு போட்டேன். நல்லபடியாக எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக பார்த்தல, நிறைய கேப் விட்டோம்ல, அதனால் ஸ்கூலில் நம்மளுடைய ஜனனி அவங்களோட சேட்டை, ஐ மீன் சேட்டைன்னு அப்படி இல்லை, நமக்கு நம்ம ஸ்கூலு, நம்ம படித்த ஸ்கூலு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நியூ அட்மிஷன் பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. யாராக இருக்குங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே வந்து, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஃபைனல் ஸ்டேஜை மட்டும் சொல்லிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. போயிட்டு கிளாஸ் ரூம்லலாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசாக ஒரு மூஞ்சியும் இருக்காது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு பார்க்குற மாதிரி எதுவும் இருக்காது. எல்லாம் பார்த்து பேச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் காண்டாயிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, ஏய் யார் இங்கே புதுசாக வந்திருக்கா? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மூஞ்சியாக தான் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு மூஞ்சியாவது இருக்கா? என்ன ஓவராக பில்டப் கொடுத்துட்டு வந்தாமா? யாருக்கு அவள் இவ்வளோ பில்டப் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஜனனி திட்டிகிட்டு இருக்கும்போது, அங்கேயாவது நின்றுட்டு இருந்தோம். நியூ அட்மிஷன் யாராவது வராங்க இல்லை போகிறாங்க அப்படின்னா அவங்களையாவது பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கும் இப்போ வழி இல்லை, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகி, எனக்கு கிளாஸில் உட்காரவே பிடிக்கல, இன்றைக்கி ஃபஸ்ட்டு எதுவும் நடத்தவும் மாட்டாங்க, வா நம்ம போய் அப்படி சுற்றுவோம் அப்படின்ட்டு போவாங்க. போகிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வெளில வர இடத்துல ஒரு தூண் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் அந்த குட்டிச்சவர். ஓகே, பின்ன ஸ்கூலில் இருக்கிற அந்த இடம், எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்களே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ரஷ்ஷாக இருப்பாங்க. சைடில் என்ன நடக்குது அங்கே, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, சரி வா என்னன்னு பார்க்கலாம், போய் அவங்க மண்டையில் 4 தட்டி தட்டி கிளாஸ்க்கு போக சொல்லுவோம் அப்படி சொல்லுவாங்க. இவ்வளோ சேட்டை பண்ணுற பொண்ணான்னு கேட்டால் சும்மா லைட்டாக சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப சேட்டைலாம் பண்ண மாட்டாங்க. சரி, என்னதான் அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க போகிறாங்க. அவங்க நிற்பாங்க, லைனாக நிற்பாங்க. யாரை தான் அப்படி பார்த்துட்டு, ஆக்சுவலி இவங்க அந்த கும்பலை பார்த்துட்டு தான் போவாங்க. பார்த்ததும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா, சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி மண்டையில் ஒன்று போட்டு என்ன அப்படி சொல்லுவாங்க. ஐயோ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அங்கேருந்து நியூ அட்மிஷன் அப்படியே ஒரு ப்ளூ கலர் சுடியில் அப்படியே கையில் ஒரு குட்டி பேக் ஒன்று வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு எதுனா எதுவும் இருக்காதுல்ல, குட்டி பேக் ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, ரெட்டை ஜடைன்னா மடிச்சு இல்லை, ரிப்பன் கட்டி இல்லை, ஒன் சைடு மட்டும் டபுள் சைடு கீழே போட்டு பேண்டு மாதிரி போட்டுட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு குட்டியாக ஒரு குட்டி ரோஜா பூ ஒன்று அவங்க தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா, அதை என்ன சொல்கிறது, பொண்ணுங்கன்னா பூமி பார்த்து நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா பவ்யமாக வருவாங்க அவங்க. ஆக்சுவலி புதுசாக இருக்கும்போது எல்லாம் அப்படி தானே இருக்கும், ரொம்ப பவ்யமாக வருவாங்க. எல்லாரும் பேனை பார்த்துட்ருப்பாங்க, இவங்களுமே அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஜனனிக்கு கொஞ்சம் கோவம் வேற வந்துடும். கோவம் வந்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க ஃப்ரெண்டை திரும்பி என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டை திட்டி விட்டுருவாங்க. லைட்டாக ஒரு அடி அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, எதுக்குடி என்னை அடிக்கிற அப்படி சொல்லிட்டு, என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீ, நான் செவனேன்னு உட்காந்துருந்தேன், தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு வந்து இப்போ இந்த பொண்ணே பார்க்க வச்சிட்ருக்க, அந்த பொண்ணை பாரு ஃபஸ்ட்டு, நல்லா நீ பாரு, அந்த பொண்ணோட ரேஞ்சுங்க நம்மளோட ரேஞ்சுங்க,
நம்ம கிட்டலாம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா? அந்த பொண்ணு எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்கோம்? தெரிஞ்சு என்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஆக்சுவலி எல்லாருக்குள்ளேயும் ஒரு டாமினேஷன் இருக்குல்ல. அதாவது மற்றவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் நாமளே டாமினேட் பண்ணிப்போம். அது இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. நம்மள எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருக்காதீங்க. நம்மளை நாமளே எப்பவும் டாமினேட் பண்ணிக்க கூடாது. ஸோ அவங்க வந்து டாமினேட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அவங்களோட கலர் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மாநிற கலர் வந்து சூப்பராக இருக்கும். அது நல்லா இருக்கும். அது என்ன சொல்கிறது, கருப்பு கலை. அந்த மாநிற கருப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட ஃபேஸுக்கு சூப்பராக இருக்கும். அது எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, கருப்பு தான் கலையே. ஓகேவா? சும்மா சிவப்பெல்லாம் செருப்பு மாதிரி. சரி, நம்ம அந்த டைலாக்கை வேணாம்னா, நல்லா கலராக இருக்கிறவங்க கோவப்பட்டுருவாங்க. சாரி, கோவப்படாதீங்க, நான் சும்மா சொன்னேன். ஓகே, அதெல்லாம் அழைச்சிடுங்க. ஓகே, சரி. இவங்க இருந்துட்டு சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எவ்வளோ கலராக இருக்குது, சுண்டி சுண்டி விட்டால் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த பொண்ணு தொட்டாலே ரத்தம் வரும் போல இருக்குது, தமன்னாவோட தங்கச்சியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு கலராக இருந்தால் என்ன இப்போ பார்க்கக்கூடாதா? அங்கே பார், அங்கே எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது, அத்தனை பேரும் அந்த பொண்ணு பேன்னு பார்த்துட்ருக்காங்க. அதில் நம்ம கிளாஸில் நம்மளை விட கொஞ்சம் கலராக வேற இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகாமல் நமக்கு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட தாட் இருக்கும். ஃப்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, பார்க்குறது என்ன தப்பு? வேண்டாம், நமக்கும் அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்கள் என்னமோ பார்த்துக்கோங்க, நான்லாம் வரல. சும்மா தேவையில்லாமல் இனிமேல் நான் அந்த பொண்ணை பார்த்திங்கிட்டு ஓவராக பில்டப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க கிளாஸில் கப்பு சுப்புன்னு உட்காந்துருவாங்க. ஜன்னல் ஓரத்தில் கப்பு சுப்பு உட்காந்துட்டாலும் சும்மா இருக்க தோணுமா? பார்த்தது கண்ணாச்சே, பார்க்கும்போதே பிடிச்சி போச்சு வேற. அப்போ என்ன பண்ணுவோம், ஜன்னல் பக்கம் தேட தான் செய்யும். ஜன்னல் பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க. பயங்கர காண்டாவாங்க இவங்க ஜனனி. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, அவ்வளோ ஃபேன்ஸு. எல்லாரும் அந்த பொண்ணை தான் பேனை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஸ்டாஃப்ஸ் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பக்கத்துக்கு வர 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 அந்த கிளாஸுக்கு தானே வருவாங்க. அப்படியே நல்லா லென்த்து ஹேரு, அந்த ஹேர் நல்லா சைடில் பின்னி நம்மளுடைய தேவயானி மேடம் மாதிரி பின்னிக்கிட்டு கீழே பேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஜடைக்கும் சூப்பராக இருக்கும் போங்க. அப்படி ஒரு சூப்பர். அந்த சூப்பரில் அவங்க வரவும் இவங்களுக்கே எங்கே டிஸ்டர்ப்ட் ஆயிரும். பட் இருந்தாலும் அவங்களோட கெத்தை விட்டு கொடுத்துக்கூடாது இல்லையா? ஒரு பக்கம் கெத்து இருக்குது, இன்னொரு பக்கமும் டாமினேஷன் இருக்குது. அவங்களுக்குள்ள டாமினேஷன். அந்த பொண்ணுக்கு நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ நம்ம அந்த பொண்ணை விட்டு எப்பயும் விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஜனனி, இங்கே பாரு, நமக்கு நிறைய வேலை இருக்குது ஜனனி. இந்த பொண்ணை பார்க்குறதுலாம் நமக்கு வேலையே கிடையாது. நம்ம லிஸ்ட்லேயே இந்த பொண்ணு இல்லை, புரியுதா? இனிமேல் நம்ம லிஸ்ட்லேயே அவங்க கிடையாது, ஃபிக்ஸ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க ஜனனி. ஃபிக்ஸ் ஆகிட்டு இனிமேல் யார் என்ன சொன்னாலும் கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க கரெக்டாக கிளாஸ் பெல் அடிச்சிடும். அடித்த உடனே எல்லோரும் சிட்டாக பறந்து உள்ளே வருவாங்க. எல்லாருக்கும் இருக்கிற அந்த டைம் ஆச்சு, மிஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பட ஓடி வருவாங்க. ஓடி வந்து அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துப்பாங்க. அப்போது அவங்களோட ஃபஸ்ட் கிளாஸு தமிழ் பீரியட். நமக்கு தமிழுக்கும் அந்த அளவுக்கு வராதுனால இல்லை, வரும். பட் ப்ரொனவுன்சியேஷன் அந்த அளவுக்கு தூய தமிழெல்லாம் எனக்கு தூய தமிழ் இல்லை, ஃப்ராங்காக தமிழ் வராது. சரி, ஓகே, தமிழ் மிஸ், நமக்கு தமிழ் மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் பீரியட், ஓகேவா? ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வெரி குட், எல்லோரும் வந்துட்டிங்களா? இங்கேயே படித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்குது. ஓகே, எத்தனை பேர் இருக்கீங்களா? நியூ அட்மிஷன் யார் யார் அப்படின்னு கேட்பாங்க. வாசல்கிட்ட இருந்துட்டு மேம் அப்படின்னு ஒருத்தவங்க கை தூக்குவாங்க. கை தூட்டுது, ஹே நியூ அட்மிஷனா, வா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்போ கூப்பிட்டதும் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மதி அப்படின்னு சொல்லுவாங்க. மதியா, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்துட்டு இங்கே வந்து சேர்த்துப்பாங்க. ப்ரைவேட் எந்த ஸ்கூல் நல்லா தானேம்மா இருக்கும், நீ ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே வந்த? பார்த்தீங்களா, புதுசாக ஒரு
ஸ்டூடெண்ட் வந்திருக்குன்னா வெல்கம் பண்ணுறதோட சேர்த்து அவங்கள டாமினேட் கூட பண்ண ஐ மீன் இங்கேயே வந்து சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க அந்த மிஸ்ஸு. இங்கேயம்மா அந்த நல்ல ஸ்கூல் தானே அப்படி சொல்லிட்டு, இல்லை எனக்கு அந்த ஸ்கூல் அவ்வளோவா பிடிக்கல, இந்த ஸ்கூலில் படிக்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி வா வா, உனக்கு எங்கே உட்காரணும்னு தோணுதோ அங்கே போய் நீ உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க நேராக எங்கே போவாங்க, நேராக போய் உட்காந்துருவாங்க ஜனனி பக்கத்தில். ஆல்ரெடி நம்ம செம்ம காண்டில் இருக்காங்க, இதுலேயும் இவங்க வேற போய் பக்கத்தில் உட்காந்து சொல்லவா வேணும், அவ்வளோ காண்டாயிடுவாங்க மேடம். இவங்களுக்கு வேணான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த பொண்ணு ஏன் இங்கே உட்காந்து, அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல, என்கிட்ட ஏன் வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்க வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்தா நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குல்ல, ஆஹா நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்கும், இவங்க ஏன் இங்கே வந்து உட்காடுறாங்க, இவங்களோட சவகாசமாக வேணான்னு தான் நம்ம முடிவு போகணும், அப்படி இருக்கும்போது ஏன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்க இப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த கிளாஸே மொத்த பேரும் அப்படியே சர்ன்னு திரும்பி அவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க உள்ளே என்ட்ரானதும் நிறைய பிளேசஸ் வேறு விடுவாங்க, வாங்க இங்கே வந்து உட்காந்துக்குங்க. ஆனால் இவங்க டைரெக்டாக அங்கே போய் உட்காந்தது எல்லாருக்கும் காண்டாயிடும். எல்லாரும் காண்டாகி ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்க மதி இருந்துட்டு அது எதையும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட் டைப் போல், எதையும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் வந்துடும். அட்டண்டன்ஸில் நேமெல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் உங்களுக்கு பெருசாக சொல்ல போகிறது இல்லை, ஸோ நாளிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஸ் போயிட்டுருக்கோம். அப்போ திடீர்னு எல்லோரும் நாளைக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஜனனி மட்டும் என்ன பண்ணுவாங்க, மிஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஒரு வேலை போனால் நம்மால் மட்டும் ஒரு வேலை போகிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்துட்டு எனக்கு நல்ல நாள் தானே மிஸ், எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம், சும்மா ஒரு ஒரு பாட்டு மட்டுமாவது எடுங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. எல்லாரும் காண்டாயிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் வேணாமாங்க, இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் நீங்கள் சும்மா ஒரு லைட்டாக இன்றைக்கி நல்ல நாள் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு மிஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. என்னடா இவங்க சொன்னதில் மிஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கேட்டால், நல்லா படிக்கிற பொண்ணுங்க ஜனனி, நல்லா படிக்கிற பொண்ணு தான், ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்கிட்டேயும் ஒரு குட்வில் இருக்குது, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிளான்ஸு லைட்டாக பார்ப்பாங்க. பார்த்தது எல்லோரும் இருந்துட்டு ஏன்டிவாங்க, போர் அடிக்குதுல, ஒரு 10 நிமிஷம் தானே, கவனி பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இவங்களும். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிட்டு செகண்ட் ஹவரும் ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி போகும். இவங்களும் இவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க, இதுக்கும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு கேப் இருக்கும். இவங்களும் இவங்க பேச மாட்டாங்க, அவங்களும் இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. என்ன பேர், எங்கேருந்து வர, இப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம ஜனனிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படா லஞ்சு பெல்லு வரைக்கும், எப்படா இந்த இடத்த காலி பண்ணலாம், எப்படா அண்ணன் வருவான் தின்ன காலியாகும் அப்படிங்கிற மாதிரி எப்படா அடிப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் இங்கே அவங்களுக்கு ஆக்சுவலி இவங்க வந்து பக்கத்தில் உட்காந்தது அவங்களுக்கு மூச்சு திணறலே வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு வேயை டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்க கூட ஃப்ரெண்டாக கூட ஆகக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி. வடிவேல் காமெடியோட அடித்து கேட்டாலும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்டாக கூட ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, எப்படா இந்த இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இவங்க. சரின்ட்டு அப்படி இப்படின்னு லஞ்சு பெல்லும் வந்துடும். சும்மா ஃபஸ்ட்டே அப்படியே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளில போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாக்ஸ் எடுப்பாங்க. அப்போ உடனே மது இருந்துக்கிட்டு, ஜனனி என் கூட உட்காந்து சாப்பிட்லாமே அப்படிம்பாங்க. இவங்களுக்கு பக்குன்னு ஆகிடும், என்னடா நம்ம பேர் என்ன சொல்லுது, விளையாட்டுன்னு சொல்லும்போது கவனிச்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஓகே நான் வெளில உட்காந்து சாப்பிட்றேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி சொல்லுவேன். நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நீ எப்போ என் ஃப்ரெண்டானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், உன் டெஸ்க்கு, அப்புறம் உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னால் எப்படி, என்னையும் உன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேணாம் எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, அவங்கள வச்சு என்னால் சமாளிக்க முடியல, புது ஃப்ரெண்டா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எத்தனை ஃப்ரெண்டு உனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு தானே, பரவாயில்ல, என்னையும் உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, என்னாலாம் முடியாது, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவ் பண்ணுவாங்க ஓவரா. அப்போ இருந்துக்கிட்டு மதி சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணாத ஜனனி, வா உட்கார் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி டக்குனு இழுத்து உட்கார வச்சிருவாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பக்கம் காண்டு இருக்கும், ஒரு பக்கம் கடுப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் என்னடா இது, என்னடா நடக்குது, நம்ம பக்கத்துல வந்து உட்கார்றா, நம்மளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேண்டாண்டா, வேண்டாம், வேண்டான்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்லை இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உட்காரு, இன்னைக்கு எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது உங்களோட விருப்பம் தான் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சாரி, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. 3 பேரும் என்னடா 3வது பேர் இன்னும் சொல்லலைன்னு சொல்றீங்களா, சொல்றேங்க பொறுங்க, சொல்றேன் சரியா, சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஜனனிக்கு இதெல்லாம் கனவு மாதிரியே ஃபீல் ஆகும். நடக்கிறது கனவா இல்லை நனவா, உண்மையாலுமே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சீரியஸ்லி அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 40 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 பேர்ல ஒயிட் கலர் டியூப் லைட் மாதிரி அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அவ்வளோ கலரு. அந்த கலரில் அவங்க தனியாக தெரிவாங்க. அதுவும் அவங்க இத்தனை பேரை விட்டுட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருக்கிறது இன்னும் ஹைலைட்டு. இதுலேயும் மிஸ்ஸுலேருந்து டீச்சர்ஸுங்க எல்லோரும் இருந்துட்டு அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா படிக்கிற பொண்ணு தான், அங்கேருந்து மார்க் ஷீட்டெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, வா வெரி குட், நல்லா படிச்சுட்ருக்க, நல்ல மார்க் எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்குமே அந்த பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்கும், இவ்வளோ அழகா அப்படின்ட்டு. அது என்னது, பொண்ணுங்களே ஆசைப்படுற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ அது சகஜமாயிடுச்சு. முன்னாடி பொண்ணுங்களே அந்த பொண்ணை பார்த்து ஆசைப்படுவோம், அப்படி இருப்பாடா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நமக்கென்னே பற்றும் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பொண்ணையே பொண்ணு ஆசைப்படுற மாதிரி அவள் அந்த அளவுக்கு அழகா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாரி மதி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல எல்லாருமே அவங்கள பார்த்து ஆன்னு சூப்பராக இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பெஸ்ட்டாகவே இருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு பக்கம் காண்டா இருக்கும். நம்மளோட ஜனனிக்கு என்ன பண்ண, காண்டாகி என்ன பிரயோஜனம், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இவங்களும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட்டையும் இவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஐ மீன் ஃப்ரெண்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க எதுவுமே கண்டுக்காம இப்படியே போயிட்டுருக்கும். வேண்டாத வெறுப்பா, வராத பொறுப்பா, இதை வந்தேன் போனேன், இதோ இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஹாய் 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 அந்த மாதிரி தான். ஆனால் இவங்க கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி மது கிட்ட தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, மதி யார்கிட்டயும் பேச மாட்டாங்க ஜனனியை தவிர. இவங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்டே ஆக மாட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். சரி, இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அவங்களும் ஒவ்வொரு டைம் கேட்பேன், ஏய் ஜனனி எங்க போனாலும் என்ன கூப்பிட்டு போ, ஜனனி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், இப்படி கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு காண்டாயிட்டு இருக்குன்னு அவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, எப்ப பார்த்தாலும் நீங்க என்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க, அதான் அத்தனை பேர் இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் பேசுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு எனக்கு அவங்க கூட எல்லாம் பேச பிடிக்கல, எனக்கு உங்க கூட தான் பேச, எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல, இதே டோன்ல தான் அவங்க பேசுவாங்க. நம்மளுடைய ஜனனி, இங்க பாரு, எனக்கெல்லாம் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் எண்ணம் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நீ கம்மனா தான், உனக்கு கிளாஸ்ல அத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்காங்களா, நீ அவங்க கூட போய் பேசிப்போ, என் கூடலாம் செட் ஆக மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு அவங்க யாரும் செட் ஆக மாட்டாங்க, நீ மட்டும் தான் செட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, என்ன தேவையில்லாம டார்ச்சர் பண்ணாத, நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ண அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. மிஸ் யாரும் இல்லாத டைம்ல எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டர்ன் வந்து வரும்போது அவங்க ஃப்ரெண்டே நான் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேற இடத்துல உட்காந்துருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் உட்காருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக போக நம்மளுடைய ஜனனிக்கு பிளேஸ் மாறி உட்காரதுல பிடிக்கல, அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு மதிக்கிட்டு சொல்லுவாங்க, ஏய் நீ இனிமேல் இங்கே உட்காருது, அங்கே போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே மதிய ஜனனி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஜனனி அதை பெருசாக கன்சிடரே பண்ணிக்காம, என்ன இப்போ அதனால என்ன, நான் இங்கே தான் உட்காருவேன், எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் பேச பிடிச்சிருக்கு, எனக்கு வேறு யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, உனக்கு பேச விருப்பம்னா நீ பேசாத, ஆனால் நான் பேசுவேன், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க.
உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஒரு வாட்டி சொன்னா புரியவே புரியாதா? நான் தான் என்கிட்ட பேசாத, மத்த பேர் கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கோ, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டுவாங்க. பரவாயில்ல. எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு. நான் உன் கூட தான் ஃப்ரெண்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே தான் நிப்பாங்க நம்மளுடைய மதி. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம அப்கமிங் ஸ்டோரீஸ்ல டீட்டெயில்ஸா கேட்போம், ரசிப்போம், சிரிப்போம், மகிழ்வோம், சந்தோஷப்படுவோம். அப்பப்போ கோவமும் படுவோம். அப்பப்போ முடிஞ்சா அழுதுருவோம். இந்த ஸ்டோரி எப்படி போகணும்னு தெரியாது. அழுகுற மாதிரி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது பட் ஃப்ளோவில் பார்க்கலாம். ஓகேவா? கேட்கலாம். சரி, ஸ்டோரி கேட்டுட்டு எல்லாரும் நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.